தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உண்மையிலேயே இந்த அஷ்ட ஐஸ்வர்யம்னா என்ன மேம்? 8 லட்சுமியும் நம்ம தம் வசம் பண்ணி நம்ம வீட்டில் அமர வச்சா மட்டும்தான் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டலக்ஷ்மியை நம்ம எல்லாருமே ரொம்ப சிம்பிளாகவே வழிபடலாம். நான் அதுக்கு சில வழிபாடுகள் சொல்கிறேன். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த சேனல்லையும் எந்த ஜோதிடரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பள்ளிக்கரணை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி தீர்த்தம் கோவிலில் கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு வரும்போதும் நமக்கு லக்ஷ்மி எப்பயுமே பணம் வந்து குறையாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து 8 வாரம் பண்ணும்போதே உங்களுடைய வீட்டோட பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும். குபேரருக்கு சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஊர்க்காய் வச்சாலே போதும். லட்டு வைக்கலாம், அதை விட ஊர்க்காய் வைங்க. ஊர்க்காய் ஒரு டப்பாவில் நீங்கள் குபேரர் பக்கத்தில் வச்சிங்கன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் கஜலட்சுமி மேம். அவங்க தான். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்க மேம்? தொடர்ந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ்வர்யம் கிடைக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கணும். அஷ்டனா 8ன்னு நமக்கு தெரியும். ஐஸ்வர்யம்னா எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே பணம், நகை, இதுதான் ஐஸ்வர்யமாக நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த அஷ்ட ஐஸ்வர்யம்னா என்ன மேம்? தைரியம், தனம், சந்தானம், அப்புறம் தானியம், இதெல்லாம் சொல்லக்கூடியதான் அஷ்ட ஐஸ்வர்யம். 8 லக்ஷ்மி கொண்டது. நம்ம வெறும் எல்லாருடைய மைண்ட் தாட்டுமே என்ன இருக்குது, லக்ஷ்மி பூஜை பண்ணால் பணம் வந்துடும், பணம் வந்துடும், பணம் வந்துடும். பணம் மட்டும் வந்துடுச்சுன்னா நம்மளால் வச்சு கரெக்டாக பண்ண முடியுமா? அதுக்கான தைரியம் வேணும், அதுக்கான புத்திசாலித்தனம் வேணும், அதுக்கான ஆரோக்கியம் வேணும், எல்லாமே வேணும். ஸோ அப்போ நம்ம வந்து லக்ஷ்மியை 8 லக்ஷ்மியும் நம்ம தம் வசம் பண்ணி நம்ம வீட்டில் அமர வச்சா மட்டும்தான் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாள், சில நட்சத்திரம், சில திதி, இந்த நாட்களில் நம்ம வணங்கும் போது 8 லக்ஷ்மியும் நம்ம வீட்டில் அமர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பெருசாக வந்து வரலட்சுமி விரதம், வரலட்சுமி விரதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் செய்வாங்க, பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமையே வரலட்சுமியை நம்ம வீட்டில் வரம் கொடுக்க சொல்லி உட்கார வைக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய வருடமாக நான் பின்பற்றி வந்துட்டுருக்க விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோதிடர் கஜலட்சுமி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடி மட்டத்துலேருந்து மேலே வந்திருக்கேன் அப்படின்னா, முதல் என்னோடய தைரியம், அதுக்கடுத்தது என்னுடைய இந்த ஜோதிட இதில் ஆன்மீகத்தில் எனக்கு இருந்த நாட்டம், கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ப்ளஸ் என்னக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு 9 கிரகத்தில் ஒரு கிரகம் நல்லா இருந்துட்டா கூட போதும், உங்கள் வாழ்க்கையை என்னால் மாற்றுறதுக்கான தெம்பு எங்கள் முருகர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை வழி நடத்திட்டு போயிட்டுருக்கேன். இந்த அஷ்டலக்ஷ்மியை நம்ம எல்லாருமே ரொம்ப சிம்பிளாகவே வழிபடலாம். நான் அதுக்கு சில வழிபாடுகள் சொல்கிறேன். ஓகே, சில நட்சத்திரம் அன்னைக்கு சொல்கிறேன். சில கோவிலோட தீர்த்தம் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த சேனல்லையும் எந்த ஜோதிடரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில கோவிலில் லக்ஷ்மி தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம வழிபாடு எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும், பணம் குறையாமல் இருக்கும். அதாவது பணம் குறையாமல் இருக்கும்னா கோடியாக லட்சமாக இருக்கணுன்றது இல்லை. நம்மளுடைய அன்றாட செலவுக்காவது பணம் கண்டிப்பாக நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சில கோவிலோட தீர்த்தம் இருக்குது, நான் சொல்கிறேன், லக்ஷ்மி தீர்த்தம். அதையும் தாண்டி நம்ம சில நட்சத்திரம், சில திதி, இந்த வரக்கூடிய நாளும் ரொம்ப சிம்பிளாக லக்ஷ்மி வழிபாடு எப்படி எடுத்துக்கலாம், அதை பற்றியும் பார்த்து. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. இங்கே சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணையில் பள்ளிக்கரணை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி தீர்த்தம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தீர்த்தத்தையும் நீங்கள் கொஞ்சம் கோவிலில் கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு வரும்போதும் நமக்கு லக்ஷ்மி எப்பயுமே பணம் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி லால்குடியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையுமே லக்ஷ்மி தீர்த்தம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இப்போ நான் வந்து ஒரு இதுக்காக ஒரு 3-4 கோவில் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்னன்னு பாருங்கள். ஒவ்வொரு கோவிலில் ஒரு விதமான தீர்த்தங்கள் இருக்கும். நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக இருக்கும். நம்மளுடைய பாரிஸில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் சரவண பவா தீர்த்தம்,
பொய்கை, சரவண பொய்கை சரவண தீர்த்தம். பொய்கை. அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு தீர்த்தம் இருக்கும். அதில் சில கோவிலில் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நிறைய லக்ஷ்மி தீர்த்தம் இருக்கும். அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தை ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் செப்பு பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, மீன்ஸ் காப்பர் பாத்திரம் இல்லை பிராஸ், அதில் போட்டு நீங்கள் மேலே மட்டும் துணி போட்டு தான் கட்டி வைக்கணும். எல்லோ கலர் துணி போட்டு கட்டி வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு, நம்ம எப்படி குலதெய்வத்துக்கு உருவம் இல்லாதவங்க சொம்பில் தண்ணி வச்சு வழிபாடு எடுப்போம், அதே மாதிரி இதையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய பணம் எப்பயுமே குறையாமல் இருக்கும்னு சொல்லி எங்களோட குருநாதரும் சொல்லியிருக்காரு. நான் இதை பின்பற்றிட்டும் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய அரியலூர், அங்கே வைத்தியநாத ஈஸ்வரர் அங்கே இருக்கக்கூடியதும் லக்ஷ்மி தீர்த்தம். அதற்கப்புறம் நமக்கு இங்கே பள்ளிக்கரணில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அங்கே இருக்கக்கூடியதும் லக்ஷ்மி தீர்த்தம் தான். சீர்காழியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடியதும் லக்ஷ்மி தீர்த்தம் தான். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எப்பயாச்சும் நீங்கள் போகிறப்போ ஒரு பாட்டிலில் இந்த தீர்த்தம் கொண்டு வந்து வைங்க. இந்த லக்ஷ்மி தீர்த்தத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த கடன் அடையிறதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஸ்பெஷல். நான் இப்போ ரீசண்டாக ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லி அவர் உடனே போய் கொண்டு வந்தார். எங்கள் அரியலூரில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணார். ஆக்சுவலாக அவருக்கு அந்த கடன் அடையிறதுக்கான வழியாவது கிடச்சிது. இன்னொரு லோன் கிடச்சி அந்த கடன் அடைச்சார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி சப்தமி திதி, வெள்ளிக்கிழமை, திரியோதச திதி, அனுஷம் நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திர நாள், இந்த சப்தமி திதி இல்லை திரியோதச திதி, இந்த நாள் இணைந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். எப்பயுமே நம்ம எல்லாம் லக்ஷ்மி பூஜை எப்போ பண்ணுவோம்? தீபாவளி அன்று பண்ணுவோம், வர மகாலட்சுமி அன்று பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நம்ம இது அக்ஷய தீதி அன்று பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் விட இந்த மாதிரி இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு லக்ஷ்மியோட அருள் கிடைக்கும். இது நீங்கள் தீபாவளி அன்று பண்ணுறதும் வரமகாலட்சுமி அன்று பண்ணுறதும் திரியோதசி திதி அன்று பண்ணுறதும் நமக்கு வெறும் செல்வத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த சப்தமி திதி பண்ணும்போது நமக்கு தைரியம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரம் அன்று பண்ணும்போது நம்ம கர்மவினை தீரும். நமக்கு திரியோதச திதி பண்ணும்போது நமக்கு அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திதி வரக்கூடிய நாள், ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஃபோட்டோ சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏதாவது வாசனையாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்மெல்லாக இருக்கக்கூடிய பூ, அந்த பூ ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா பூ வாங்கி சாத்திட்டு நெய்வேத்தியமாக இனிப்பு செய்யணும். இனிப்பு உங்களால் சக்கரை பொங்கல் பாயாசம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, தேங்காவை நல்லா சீவிட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு அதை மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் மகாலட்சுமியோட அஸ்தோஸ்திரம் இருக்குது, அதை ஃபுல்லாக பாடி முடிச்சுட்டு அதுவும் தெரியலையா ஓம் மகாலட்சுமியே போட்டின்னு ஒரு 108 முறை சொல்லுங்கள். இது பண்ணுறதுக்குமே ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒரு 50 கிராம் வெந்தயம் 10 ரூபா வருமா, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் கட்டிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சின்ன சின்ன மூட்டையாக ஒரு 108 கட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா பச்சை கலர் துணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வெந்தயம் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றின்னு சுக்கர ஓரையில், இந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கர வரை காலைல 6லேருந்து 7 மணி, மதியம் 1லேருந்து 2, சாயந்தரம் 8லேருந்து 9, கூடுமான டைம் வரைக்கும் காலையில் பண்ணுங்கள், இல்லை நைட் பண்ணுங்கள். காலைல 6 மணிக்கு பண்ணுங்கள், இல்லைனா நைட் 8லேருந்து 9 பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் உங்கள் வீட்டு உறுப்பினர் மட்டும் சாப்பிடுங்க. இதே நீங்கள் சக்கரை பொங்கல் பாயாசம் பண்ணுறீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. பட் இந்த தேங்காய் வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க, கல்கண்டு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அது வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து 8 வாரம் பண்ணும்போதே உங்களுடைய வீட்டோட பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும். ஓகே. இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் சொல்கிறேன், என்னென்னா ஐசிங் சக்கரம். ஐசிங் சக்கரம் பற்றி நான் இன்னொரு காணொலி கொடுத்துருக்கேன், நான் அது சொல்லிடுறேன். ஐசிங் சக்கரம்ன்றது ஒரு சைனீஸ் வேர்டு, நமக்கு அது ஒரு பூஜ்யம் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. பூஜ்யம் மாதிரி வட்டமாக இருக்கும், அதில் ஒரு இது இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன், சைடில் போட்டுருங்க. அந்த ஐசிங் சக்கரம் இருந்துச்சுன்னா அதை வைங்க, இல்லாதவங்க அந்த ஐசிங் சக்கரத்தை கோலமாவு மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுற்றி பூ வச்சுருங்க. பூ வச்சுட்டு 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்ரீசக்கரம்
ஸ்ரீசக்கரம் தெரியும்னா ஸ்ரீசக்கரத்தோட தகடு மீன்ஸ் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, எந்திரம் இருந்தால் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீசக்கரத்தையே வரைய முடிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமியாக பாவிச்சு நான் சொன்ன இந்த நாள் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு ப்ளஸ் இந்த லக்ஷ்மி தீர்த்தத்தையும் வச்சு நீங்கள் வணங்கிட்டே வாங்க. எப்பேற்பட்ட கடனும் அடையும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய செல்வம் சேரும், தைரியம் வரும், ஆரோக்கியம் முக்கியமாக வரும். ஒரு வீட்டில் ஒரு ஆரோக்கியம் வந்துடுச்சுனாலே எல்லாமே வந்தால் மாதிரி கண்டிப்பாக இது நடக்கும். ஓகே மேம், நீங்கள் ஸ்ரீசக்கரம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. மகாமேரு இருந்தால் நம்ம மகாமேரு வச்சு வழிபாடு செய்யலாமா? மகாமேரு வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப ஆச்சாரியமாக கடைப்பிடிக்கணும். ஒரு சிலர் வீட்டில் ஹாலில் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு அது வந்து அந்த இது சம்டைம் ஏதாவது இதுவாகும். மகாமேரு நீங்கள் ஒரு பூஜை அறை மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கூட அடி இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக. நீங்கள் ஸ்ரீசக்கரம் எவ்வளோ குட்டியாலாம் வைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக வைக்கிறதா இருந்தால் வேண்டாம். ஓகே மேம். அதே மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னும் பொழுது மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யம் அப்படின்னாலே எல்லாரும் சொல்கிறது குபேரர் தான். குபேரர் வழிபாடு செய்கிறது மூலயமா ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா? குபேரரும் நீங்கள் இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஐசிங் சக்கரம் ஸ்ரீசக்கரம் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்துலேயே குபேரரும் வச்சுக்கலாம். குபேரருக்கு சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஊர்க்காய் வச்சாலே போதும். லட்டு வைக்கலாம், அதை விட ஊர்க்காய் வைங்க. ஊர்க்காய் ஒரு டப்பாவில் நீங்கள் குபேரர் பக்கத்தில் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே ஐஸ்வர்யம் இருக்கும். ஓகே, குபேரருக்கு ஊர்க்காய் ரொம்ப பிடிக்கும். மேம், இங்கே நமக்கு லக்ஷ்மி கோவில்கள் அப்படின்னும் பொழுது அஷ்டலட்சுமி கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் நம்ம என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் மேம்? ₹1 காயின் 8 காயின் எடுத்துகிட்டு போயிடுங்க. 8 காயின் எடுத்துங்க, ஏதாவது வாசனை மலர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே அம்பாவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா நம்ம மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு காயினும் அவங்கக்கிட்ட ஒன்று வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. உங்களோட வேண்டுதல் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு வந்துடுங்க. அதுவே பெருசாக இருக்கும். போதும். ஓகே, அங்கே போயிட்டு வந்தாலே போதும்ப்பா, நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல்னா அவங்க கடல் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அவங்க மகாலட்சுமி நமக்கு எங்கே தோன்றியவங்க, கடலில் தோன்றியவங்க. ஸோ அதை பார்த்து இருக்கிறவங்க கிட்ட நம்ம அங்கே போய் வைப்ரேஷன் வாங்கிட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு ப்ளஸ். ஓகே மேம், நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு அஷ்டலட்சுமி கோவில் நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிடுறோம். வேறு எந்த ஊர்லையாவது அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யலாம்னா ஏதாவது கோவில் இருக்கா? நம்ம ஸ்ரீபுரம் இருக்குல்ல, வேலூரில் தங்க கோயில், ஸ்ரீபுரம் அங்கே பயங்கர ஸ்பெஷல். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரீடம் எல்லாம் நமக்கு மரகத கல்லால் செய்யப்பட்ட கிரீடம்ஸு, செயின், டாலர்ஸ் இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அங்கே ரொம்ப ஸ்பெஷல், அங்கேயுமே போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. நான் எங்கே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார். எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் கரெக்டாக 1 o'clock பத்மாவதி தாயாரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நேராக கிளம்பி வெங்கட் நாராயண பெருமாளை போய் பார்க்க போயிடுவேன். ஸோ இதுதான் நான் வெள்ளிக்கிழமை சுக்கரவரையில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். 10 ரூபா கல்கண்டு வாங்கிப்பேன், மஞ்சள் 10 ரூபா வாங்கிப்பேன், குங்குமம் 10 ரூபா வாங்கிப்பேன், ஏதாவது வாசனை மலர் இல்லை ஒரு தாமரைப்பூ வாங்கிப்பேன். நேராக போய் தாயாரை பார்ப்பேன். தாயாரை ப்ரே பண்ணி முடிச்சு ஒரு 10-15 நிமிஷம் அங்கே இருந்துட்டு அங்கே நேராக கிளம்பி டி நகரில் இருக்கக்கூடிய வெங்கட் நாராயண பெருமாள். இது எல்லாமே கரெக்டாக 1 மணிக்கு ஆரம்பித்தா 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடுவேன். இது வந்து இதுவே போதும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையும் திருவோணம் பூஜை பண்ணுவாங்க. திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த கோவிலில் கேட்டுக்கங்க, தாமரையால் அர்ச்சனை பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டுக்கங்க. சில பெரிய கோவிலெல்லாம் பண்ணுவாங்க. தாமரை அர்ச்சனைன்றது ஒரிஜினல் பூ இல்லை தங்கத்தால் செய்யப்பட்ட தாமரையே பெருமாளுக்கு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணுவாங்க. நமக்கு திருப்பதியில் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு அதை கேட்டுக்கோங்க. அதை நம்ம பார்க்க கூட நமக்கு ஐஸ்வர்யம் வரும். கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்பெஷலான பூஜை. நம்ம இங்கே டி நகர்லேயே நடக்குது. இங்கே பத்மாவதி தாயார் கோவில் வெங்கட் நாராயண பெருமாள். ஓகே, திருப்பதி கோவில் அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் திருப்பதி இங்கே சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு பெருமாளுக்கு 108 தங்கத்தாமரையால் அர்ச்சனை நடக்கும். பார்க்க அவ்வளோ ஒரு குடுப்பனை வேணும். நான் ஒரு 3 மாதம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ நடுவில் 2 மாதம் பிரேக் ஆகிடுச்சு. திரும்ப கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக பூஜை முறைகளுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த கோவிலில் இந்த ஒரு பூஜை நடக்கும், இதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் நேயர்களுக்குமே வேணும். எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு போகாமல் வழிபாடில் எந்த நேரம் உகந்தது, சுக்கிர ஓரைனா என்ன, அந்த சுக்கிர ஓரையில் என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப வழிபாடை வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டீங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நேயர்களுமே கேட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.